ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், ஹாப்பி வெனஸ்டே. ஸோ இப்போ நம்ம சாம்பார் சாதமாகவே பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், குயிக்காகவும் வேலை முடிஞ்சிடும். ஸோ சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான், சேம் சாம்பார் மாதிரி தான். ஸோ அதுக்கு வந்து 1 டம்ளர் நம்மளோட சாப்பாடு அரிசியும் 1/2 டம்ளர் துவரம்பருப்பும் தனியாக நைட்டே ஊற வச்சிட்டேன், ஒரு 8 hours. ஏன்னா அந்த ஆர்சனிக் கூட இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல ரைஸில், ஸோ அதை அவாய்ட் பண்ணேன். இப்போ பேசிக் தாளிப்பு போட்டுட்டேன். சின்ன வெங்காயம் ஊற வச்சு உரிச்சோம்னா டக்குன்னு உரிச்சிடலாம். ஸோ இதுக்கு இது நல்லா இருக்குன்றதால ஜஸ்ட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், 2 வெந்தயம் போட்டுட்டு அதில் சின்ன வெங்காயம், கல்லுப்பும் போட்டுறேன் வதங்கட்டும். நான் வந்து நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூனு, 1 ஸ்பூனு நெய் இதில் வதக்கிட்டுருக்கேன். ரொம்ப வதங்க தேவையில்லை, ஜஸ்ட் லைட்டாக வதங்கினா போதும். கருவேப்பிலையும் கொஞ்சமாக ஒரு பூண்டும் தட்டி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நான் புளியை ஸ்கிப் பண்ணிக்கிறேன், ஏன்னா புளிப்பு ரொம்ப சாப்பிட மாட்டாங்கன்றதால. நீங்கள் வேணால் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியையும் ரெடியாக கரைச்சி வச்சுக்கலாம், நம்ம சாய்ஸ் தான். நான் வந்து பம்கினும் ஒரு பெரிய முருங்கைக்காவும் வச்சுட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வதங்கினோடனே நான் சாம்பார் பொடி ஆட் பண்ணல, இது தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் தனியாத்தூள் ஆட் பண்ணுறேன், கொஞ்சமாக மஞ்சள்தூள், நல்லா கலந்துக்கலாம். இப்போது நல்லா வதங்கிருச்சு. தண்ணி ரேஷியோ இம்பார்ட்டண்ட்டு. அரிசி ப்ளஸ் பருப்பு வந்து 2 டம்ளர் இருக்குன்னா நான் 1க்கு 4 அளவு, ஸோ 8 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க, சுத்தமாக பத்தலை. ஸோ நான் இன்னொரு ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கும் போது ரைஸை போட்டு ஒரு 6 to 8 விசில் வந்து நான் மீடியம் ஃப்ளேமில் விட போகிறேன். ஒரு துண்டு வெல்லம் ஆட் பண்ணுறேன், டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணேன். கன்சிஸ்டன்சி கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி இருந்தால் தான் 1க்கு 4 தண்ணி ஊற்றினா தான் கொஞ்சம் கெட்டியானாலும் கரெக்டாக இருக்கும் மத்தியானத்துக்கு. ஸோ வந்து அழகாக கிட்ஸ் பாக்ஸில் நம்ம பேக் பண்ணால் இது சாம்பார் சாதத்தை விட டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும், அதை விடையே நல்லாயிருக்கும். ப்ளஸ் பருப்புமே நல்லா வெந்துருச்சு, ஏன்னா நம்ம வந்து ஒரு 8 hours ஊற வச்சோம் இல்லையா, அதனால் நல்லா வெந்துருச்சு. இன்னொன்று, நம்ம பூசணிக்காய் போடுறப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், மிச்ச வெஜிடபிள்லேயே. ஹோட்டலெல்லாம் அதான் போடுவாங்க. ஸோ நம்ம அப்படியே கலந்து கொடுத்துட்டோன்னா அவங்களும் சேர்ந்து சாப்பிட்ருவாங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. நான் நெக்ஸ்ட்டு வந்து சுவரொட்டி பண்ண போகிறேன், ஸோ அந்த ரெசிபியும் ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.